ஹலோ மக்களே, இன்றைக்கி லடாக் ட்ரிப்போட முதல் நாள். டைம் வந்து 5 மணி ஆகுது. இது வரலும் 30 கிலோமீட்டர் நடந்திருக்கோம். இன்னும் கிட்டத்தட்ட 20 கிலோமீட்டர் நடக்கலான்னு இருக்கேன். இப்போவே கால்லாம் செம வழியாக இருக்குது. கண்டிப்பாக 100 கிலோமீட்டர் நடக்கலாம்லாம் யோசிச்சு பிளான் போட்டேன். ஆனால் 100 கிலோமீட்டர் நடப்பனா அப்படின்றது தெரில. முடிஞ்ச அளவுக்கு 100ல் பாதி 50ஆவது நடந்துடலாம் அப்படின்னு ஒரு யோசனையில் இருக்கேன். எவ்வளோ நடந்து பிடிப்பேன்னு தெரில. இன்றைக்கி 50 எப்படியோன்னு இன்னும் 20 கிலோமீட்டர் இருக்குது. ஃபுல்லாக ஒரே வீடியோவாக எடுக்கிற அளவுக்குலாம் வீடியோ எடுத்து ஃபுல்லாக போடுற அளவுக்குலாம் ஃபோன் சார்ஜும் இல்லை, பவர் பேங்க்கும் இல்லை. இருக்கிறது ஒரே ஃபோனு. அதை வச்சு தான் மெயின்டைன் பண்ணிட்டே வரேன். அப்பப்போ முடிஞ்சால் ஷார்ட்ஸ் வீடியோஸ் எல்லாம் போடுறேன். உங்களால் எவ்வளோ சப்போர்ட் பண்ண முடியுமோ சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ இந்த 20 கிலோமீட்டரையும் உங்களுக்கு பேக் கேமரா ஆன் பண்ணி இந்த ஃபுல்லாக ஒரு பெரிய வீடியோவாக போட்டு விட்றேன். சரிங்களா? கிட்டத்தட்ட ஃபோனு கை ஆடிட்டே தான் வருது. எதுவும் பண்ண முடியல. 30 கிலோமீட்டர் நடந்து வந்து பெரிய விஷயமா தொடரும் வழி செம்ம வழியாக இருக்கிற மாதிரி இருக்குது. ஃபஸ்ட்டு தெற்கு வள்ளி ஒரு கிராஸ் ஆகிட்டு இப்போ தான் வடக்கு வள்ளி ஒரு கிராஸ் பண்ணுறோம். இன்னும் 20 கிலோமீட்டர் இருக்குது. அது எவ்வளோ தூரத்தில் முடிப்போம், என்ன பண்ணுவோன்றது தெரியல. பார்ப்போம். அது இல்லாமல் நிறைய நண்பர்களெல்லாம் கால் பண்ணி விஷ் பண்ணாங்க. விஷ் பண்ணது மட்டும் இல்லாமல் ரொம்ப வேண்டப்பட்டவங்களாம், உனக்கு எதுக்கு இந்த வேண்டாத வேலை, இதே பொறாமையிலலாம் திட்டல, அக்கறையில் தான் திட்டினாங்க. எதுக்கு வேண்டாத வேலை, இருக்கிற வேலையை பார்க்க முடியாதா? ஏன்னா ஏற்கனவே கை அடிப்பட்டதில் கடன் நிறைய வந்துடுச்சு. அவங்களுக்கு அக்கறை இருக்கிறதுனால தான் திட்டுறாங்க. திட்டுறவங்க மேலே குறை சொல்ல முடியாதுல்ல. அக்கறை இருக்கிறதுனால தான் அவங்க திட்டுறாங்க. அக்கறைலாம் அவங்க போய் திட்டுவாங்களா? திட்டாங்க, ஃபோன் பண்ணி திட்டினாங்க. என்னாலாம் அவங்க திட்டுறதுக்காகவாவது சரி பையன் போயிட்டு சும்மா வெட்டியாக வந்துட்டான் அப்படின்றதெல்லாம் இல்லாமல் ஏதாவது பையன் பண்ணான் சாதித்தான் அப்படின்றதுக்காகவாவது நம்ம போய் முடித்து ஆகணும். அது மட்டும் இல்லாமல் விஷ் பண்ணது பசங்க நிறைய பேர் கால் பண்ணி பத்திரமா போயிட்டு வாடா, நல்லா போயிட்டு வாடா, நல்லா பண்ணுறா, சேஃபாகிறா அப்படின்லாம் சொன்னாங்க. அப்படிலாம் என்ன தான் சொன்னாலும் ஒரு சில சில்லறைகளெல்லாம் இவன் எங்கே போய் கிளிக்க போகிறான், இவெல்லாம் போக போகிறானா வேஸ்ட்டு தத்தி அப்படின்லாம் சொன்னாங்க. அவங்களுக்கெல்லாம் ஒன்று சொல்லிக்கிறேன். என்னால் முடியாதுன்றது எதுவுமே இல்லை. முயற்சி பண்ண முடியாதவன்னா முடியாது, அது முடியாது, இது முடியாதுன்னு சொல்லிகிட்டு இருப்பாங்க. முயற்சின்னு ஒன்று இருக்கும் போது முடியாதுன்னு எதுவுமே இல்லை. கண்டிப்பாக முடிப்பேன். இந்த ட்ரிப்பை நான் கண்டிப்பாக முடிப்பேன், வெற்றிகரமாக முடிப்பேன். அது என்ன ஆனாலும் சரி முடித்து காட்டோன்ற நம்பிக்கையில் தான் இருக்கேன். பார்ப்போம் என்ன பண்ணுறோம் அப்படின்றது. நம்ம கையில் எதுவும் இல்லை. நம்ம முயற்சி பண்ணுறது மட்டும்தான் நம்ம கையில். அதுக்கு மேலே இருக்கிறதுலாம் கடவுள் கையில் தான் இருக்குது. அது வழியே எப்படி ஒன்று போய் முடிச்சிடுவோம். இன்றைக்கி குறைஞ்சபட்சம் 50 கிலோமீட்டராவது போயே ஆகும். இல்லைன்னா ரொம்ப கஷ்டமாயிடும். அவ்வளோ சீக்கிரம் போக முடியுதோ அவ்வளோ சீக்கிரம் போவோம். போயிட்டு என்ன சொல்கிறதுன்னு தெரில. போயிட்டு எங்கே தங்குறதுன்னு தெரில, எங்கே சாப்பிட்றதுன்னு தெரில, என்ன பண்ணுறதுன்னு ஒன்றுமே புரியலையா. பார்ப்போம். அங்கே போய்ட்டு ஏதாவது நம்மளுக்குன்னு ஒரு இடம் இல்லாத போயிடும். இந்த இடத்துல இருக்க வேண்டியது தான். ஆனால் இப்போவே நடக்க முடியல. ரொம்ப பெயினாக இருக்குது. தொடரெல்லாம் செம்ம வலி. நான் கூட ஒரு 100 கிலோமீட்டர் நேரத்தில் அப்படின்னு ஒரு பிளானில் இருந்தேன். ஆனால் நடந்து பார்த்தா தான் தெரியுது நடக்கவே முடியல. ரொம்ப கஷ்டமாக டோட்டலாக வலிக்குது. 33 கிலோமீட்டர் தான் நடந்திருக்கேன். இப்போ 5 மணி ஆகுது. 33 கிலோமீட்டர் நடந்திருக்கேன். ஆனால் இதுக்கே செம்ம வலியாக வலிக்குது. தொட தான் பெயின். மற்றபடியெல்லாம் எதுவும் கஷ்டம் இல்லை. நடந்துடுவேன். 50 கிலோமீட்டர் நடந்துடும்ன்ற நம்பிக்கையோடு தான் நடந்து போயிட்டுருக்கேன். கண்டிப்பாக நடந்துடும்ன்ற நம்பிக்கை இருக்குது. பார்ப்போம். நீங்களும் ஏதாவது முடிஞ்ச அளவுக்கு சப்போர்ட் பண்ணி ஏதாவது சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா, ஏதாவது ரீல்ஸு ஸ்டோரி வச்சிங்கன்னா, இல்லை ஏதாவது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஏதாவது சொல்லி ஏதாவது ஃபாலோ பண்ண சொல்லுங்கள், ஷேர் பண்ண சொல்லுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். அதனால் முடிஞ்ச அளவுக்கு உங்கள் ஆதரவு தான். போகிறது நீங்கள் எப்படி இருந்தாலும் நான் போவேன், அது வேறு விஷயம். இருந்தாலும் மோட்டிவேஷன்ன்றது ஒன்று இருக்குல்ல. உங்கள் மோட்டிவேஷனில் தான் நான் போய் எவ்வளோ சீக்கிரம் ரொம்ப சீக்கிரமாக போய் சேர்றதுக்கு
நீங்களும் கொஞ்சம் மோட்டிவேஷன் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப்லாம் பண்ணுங்கள். நானும் முடிஞ்ச அளவுக்கு நானும் எவ்வளோ சீக்கிரம் போக முடியுதோ அவ்வளோ சீக்கிரம் போகிறேன். பார்ப்போம், எப்படி இருந்தாலும் போயிடுவேன். நம்பிக்கை இருக்குது. தன்னம்பிக்கை இருக்கும்போது எந்த கவலையும் இல்லை. இந்த வழியெல்லாம் பெரிய வழியாக இல்லை, எவ்வளவோ வழி தாங்கி வந்தாச்சு. எல்லாத்தையும் வந்துட்டு எதுவுமே இல்லை நிலமெல்லாம் வந்தாச்சு, தாண்டி வந்தாச்சு. இதையும் தாண்டி போவோம். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு புது அனுபவமாக கற்றுட்டு போக வேண்டியதான். அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி தான் தொடக்கன்றதுனால இன்றைக்கி ஒரு 50 கிலோமீட்டர் முடிச்சிட்டோம். நான் 100 கிலோமீட்டர் முடிப்பேன்னு எனக்கு தெரியாது. ஆனால் எய்ம் பண்ண 100 கிலோமீட்டர் முடிச்சிடலாம் அப்படின்னு எய்ம் பண்ணேன். ஆனால் எய்ம் பண்ண முடியல, இது கம்ப்ளீட் பண்ண முடியல. ஏன்னா ஃபஸ்ட் நாள் இதுக்கு முன்னாடி நடந்ததில்லை. 100 கிலோமீட்ரு வாய்ப்பே இல்லை, இதுக்கு முன்னாடி நடந்ததில்லை. 50 கிலோமீட்டர் 100ல் பாதி 50 முடிக்கிறதே பெரிய விஷயந்தான். முடியலையோ என்னால் முடியலையோ முயற்சின்றது ஒன்று பண்ணும்போது எனக்கு பரவாயில்ல அப்படின்னு தான் தோணுது. ஆனால் முடிச்சிடுவேன், எப்படி இருந்தாலும் முடிக்க எனக்கு வாய்ப்பு இருக்குது. இன்றைக்கி 50னா கூட 10 கிலோமீட்டர் சேர்ந்து பண்ணால் கூட 60 கிலோமீட்டர் வச்சு போக அப்படியே டிக்ரீஸ் பண்ணிகிட்டே போனால் கிட்டத்தட்ட ஒரு 100 போக முடியலனாலும் ஒரு 60-70 போகலாம், போக வாய்ப்பு இருக்குது. கண்டிப்பாக போய்தான் ஆகணும். அது மட்டும் இல்லாமல் எதுவுமே ஒரு உந்து சக்தின்றது ஒன்று இருந்தால் தான் கொஞ்சம் நம்மளுக்கு ஏதாவது ஒன்று சீக்கிரமாக ஒரு இன்ட்ரெஸ்ட் வரும். நீங்கள் ஏதாவது பார்த்து ஒரு ஃபாலோ, அதிகமாக எதுவும் பண்ணத்தால ஒரு ஃபாலோ, ஒரு லைக்கு, ஒரு ஷேர் உங்களுடைய ஆதரவில் தான் நான் போய்க்கிறேன். எப்படியும் இந்த 20 கிலோமீட்டர் எவ்வளோ சீக்கிரம் முடிக்கிறதோ அவ்வளோ சீக்கிரம் பிடிக்கிறேன். வீடியோவை ஸ்டார்டிங் கண்டினியூஸாக போடலான்னு தான் ஆசை தான். ஆனால் சார்ஜர் நிறைய நேரம் தாங்க மாட்டேங்குது. இப்படியே வேறு இடத்துல போயிட்டு சாப்பிட்றப்ப இடத்துல ஹோட்டலில் 1/2 மணி நேரம் வெயிட் பண்ணி சார்ஜ் போட்டு தான் வந்தேன். ஒரு ப்ராப்பராக ஒரு பவர் பேங்கை கூட இல்லாமல் வந்திருக்கேன். என்னுடைய இந்த ஒரு ஃபோனை நம்பி மட்டும்தான் வந்திருக்கேனே. நான் வேறு எதுவும் நம்பலை, வேறு எதுவும் இல்லை, நம்புறதுக்கு இல்லை, வேறு எதுவும் என்கிட்ட இல்லை. இருந்தால் தானே அடுத்தது நம்பி வர்றதுக்கு எதுவும் இல்லை. இந்த ஒரு ஃபோனை நம்பி மட்டும்தான் வந்திருக்கேன். இந்த ஃபோனை ஒரு வேளை கீழே விழுந்துச்சுனாவோ, இல்லை உடஞ்சி போச்சுனாவோ, இல்லை கீழே விழுந்ததை டச்சு போயிடுச்சுனாவோ சோழி முடிஞ்சிச்சு. ஃபோன் இல்லை, சும்மா தான் நடந்து போயிடணும். சும்மா ஷார்ட்ஸ் போடுறது கூட இல்லை, வேஸ்ட்டாக தான் நடந்து போயாகணும். பத்திரமா அந்த ஃபோனை பார்த்துப்பேன்னு நினைக்கிறேன். கீழே இல்லாமல் நான் போயிட்டு திரும்பி வர வரலாம் இல்லை. முடிஞ்ச அளவுக்கு இது கூடவே பத்திரமா வச்சுப்பேன். ஏன்னா நம்ம பெருசாக ஆசைப்படுறதோட நம்மக்கிட்ட இருக்கிறத வச்சு வாழ்ந்தாவே போதும். அதிகமாக இல்லாத வச்சு கவலைப்படுறதோட இருக்கிறத வச்சு சந்தோஷமாக வாழ்ந்துட்டு போயிடலாம். அது இல்லைன்னு கவலைப்படுறது வேறு விஷயம். நம்மக்கிட்ட எது இருக்குதோ அதை வச்சு நம்ம எப்படி வாழணும் அப்படின்றத நான் நிறைய அனுபவத்தில் கற்றுக்கிட்டேன். பார்க்குற மனுஷர்கள்லேருந்து, பேசுகிற மனுஷங்கள்லேருந்து, எல்லாமே கூட பழகிறவங்கலேருந்து வரணும் கற்றுக் கொடுத்த பாடங்கள் நிறைய கற்றுருக்கேன். அதை வச்சு தான், அந்த பாடங்களை வச்சு தான் நான் இந்த ட்ரிப்பு பிளான் பண்ணேன். என்னால் எதுவுமே முடியாது, நிஜமாக சொல்கிறேன். என்னால் நிறைய பேருக்கு கேவலப்படுத்துகிறானுங்க. இப்போ நான் இதுக்கு முன்னாடி நான் கேட்டேன், சும்மா தான் கேட்டேன், மச்சான் ட்ரிப்பு போகலான்னு இருக்கேன்டா அப்படின்லாம் சொன்னேன். ஆனால் அவனுங்களாம் என்ன சொன்னானுங்கன்னா, ஏண்டா கம்முனுக்கு போய் வேலையை பாடுறா, இருக்கிற வேலையை விட்டுட்டு நீ ட்ரிப்பு போகிறானா, காசு வச்சுருக்கேன், அது வச்சுருக்கேன், இது வச்சுருக்கேன், அப்படி இப்படி நிறைய கேவலமாக பேசிட்டாங்க. பட் அது இல்லாமல் நான் கை அடிப்படுறது, நான் வேலைக்கு எங்கேயும் போகலை, வேலை எங்கேயும் செட் ஆகலை. ஸோ அதனால் எங்கேயும் போகாத போயிட்டேன். இருந்தாலும் இப்போ ஆனால் ஒரு சில நண்பர்கள், ஃப்ரெண்டுங்க, இது நிறைய பேர் இருக்காங்க, ஒரு சிலரில் இருக்காங்க. அவங்க எப்படி வெளிச்சத்தில் வைக்கிற போது நிழலாக எப்படி இருக்குதோ அதேமாரி அந்த நிழலாக அவங்க என் கூடயே நிற்கிறாங்க. அவங்களுக்கெல்லாம் ரொம்ப நன்றி. அவங்களுக்கெல்லாம் நான் என்ன பண்ண போகிறேன்றதெல்லாம் ஒன்றும் தெரில, எதுவும் பண்ண மாட்டேன்னு தெரியும். அதனால் நானும் ஏதாவது எல்லார் மாதிரியும் ஒரு நல்ல நிலைமைக்கு வந்துட்டேன்னா என்னால் முடிஞ்சதை நான் பண்ணுவேன். இப்போ என்னால் பண்ண முடியல அப்படின்னாலும்
நான் ஒரு நிலைமைக்கு வரும்போது கண்டிப்பாக பண்ணுவேன். எவ்வளோ தூரம் போகிறன்றது முக்கியம் இல்லை, என்ன பண்ணுறோம் அப்படின்றது தான் முக்கியம். கண்டிப்பாக என்னால் முடிஞ்சதை பண்ணுவேன். என்னை நம்பி இருக்கிறவங்களுக்கு அதுவும் இல்லை, நான் எவ்வளோ எக்ஸைட்மெண்ட்டாக இருக்கணும் இல்லையோ, என் கூட இருக்கிறவங்க என்னை அனுப்பி விட்டவங்கலாம் ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக இருக்காங்க. முடிச்சே தான் ஆகணும் அப்படின்லாம் இருக்காங்க. எதுக்காக இல்லைனாலும் அவங்களுக்காகவாவது முடிச்சுட்டு வருவோன்ற நம்பிக்கை இருக்குது. கண்டிப்பாக முடிச்சிடுவேன். ஏன்னா அவங்க நம்பிக்கை, என்னை நம்புறதே ஒரு சிலர் பேர் தான், ஒரு 4-5 பேர் தான் நம்புவாங்க. அவங்களுக்காகவாவது அவங்க நம்பிக்கையாவது ஏமாற்றாமல் கண்டிப்பாக என்ன ஆனாலும் எந்த ஒரு நிலைமையிலும் இந்த ட்ரிப்பை கைவிட மாட்டேன். கைவிடாமல் கண்டிப்பாக முடிச்சு தீருவேன்ற நம்பிக்கை இருக்குது. நான் முடிச்சு தான் தீரணும். அது இல்லாமல் என் நம்பிக்கை போனாலும், எனக்குலாம் நிறைய டைம் நம்பிக்கைலாம் இல்லாமல் போயிடுது. இருந்தாலும் என் நம்பிக்கைனாலும் என்ன நம்பினவங்க நம்பிக்கைக்காகவாவது நான் போய் ஆகணும். ஸோ இந்த ட்ரிப்பு வெற்றிகரமாக முடிக்கணும். கிட்டத்தட்ட பைபாஸ்லேயே எவ்வளோ தூரம் வந்துட்டேன். முடிஞ்ச தூரம் பைபாஸில் தான் வந்தேன், அது வேறு விஷயம். பார்ப்போம் எவ்வளோ தூரம் போக முடியுதோ. இன்றைக்கி கடைசியாக எப்படி ஒரு 9 மணி வரையும் நடக்க வேண்டியது தான். எவ்வளோ தூரம் நடக்க முடியுதோ அவ்வளோ தூரம் நடந்து கடைசி எண்டு முடியல அப்படின்னு எங்கே நிற்குதோ, தூக்கம் தள்ளுதோ அங்கே நின்று ஒரு புள்ளியில் போட்டேன் தூங்கிட்டு. அது இல்லாமல் நான் கிளம்புனதே ரொம்ப லேட்டாக தான் கிளம்புனேன். 7 மணிக்கு தான் சூரிய உதயத்தை பார்த்துட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புனதே ரொம்ப லேட்டாகிடுச்சு கிளம்புறதுக்கு. இல்லைன்னா ஒரு 4 மணிக்கு 5 மணிக்கு கிளம்பிடுவேன்னா கரெக்டாக ஒரு 60 கிலோமீட்டர் பக்கமாக முடிச்சிருப்பேன். இந்த நேரம் 35 கிலோமீட்டர் முடிச்சிருக்கோம். அந்த நேரத்தில் ஒரு 5 கிலோமீட்டர் கண்டிப்பாக இந்த டைமில் அப்போ கிளம்பினா 5 கிலோமீட்டர் கண்டிப்பாக முடிச்சிருப்பேன். அது இல்லாமல் வெயில் ரொம்ப அதிகமாக இருக்குது. வெயில் தான் தாங்கவே முடியல. ரொம்ப வெயிலாக இருக்குது, ரொம்ப இதாக இருக்குது. வெயில் இல்லைன்னா கொஞ்சம் நடக்கிறது நல்லா இருக்குது. இப்போ கொஞ்சம் பெட்டராக இருக்குது. 5:30 ஆனதுனால கொஞ்சம் பெட்டராக இருக்குது, கம்ஃபர்டபுளாக இருக்குது. வெயில் அடிக்கல, வெயில் அடித்தாலும் அந்தளவுக்கு வெயில் இல்லை. வெயில் மிதமான வெயில் மாதிரி அடிக்குது, அவ்வளோவா எஃபர்ட் இல்லை, ரொம்ப ஹீட் இல்லை. அது மட்டும் இல்லாமல் மரங்கள்லாம் மறைச்சிட்டு இருக்கிறதுனால ஓரளவுக்கு கம்ஃபர்டபுளாக தான் இருக்குது. இன்றைக்கி ட்ரிப்பை எப்படியாவது ஒரு 5 கிலோமீட்டர்லையாவது நிறுத்தணும். 5 நிறுத்திட்டுனா மனசு கொஞ்சம் திருப்தியாக இருக்கும். இன்றைக்கி ஒரு 50 கிலோமீட்டராவது முடித்தோம் அப்படின்ற திருப்தி இருக்கும். பின்னாடி சன்செட் வேறு லெவலில் இருக்குது, சூப்பராக இருக்குது. அது மறைகிறதுக்குள்ளே நான் போயிட்டேன்னா ஒரு 50 கிலோமீட்டர் கிராஸ் பண்ணிட்டேன்னா பெட்டராக இருக்கும். பட் எங்காலும் போயிடுவேன். சரிங்க நண்பர்களே, நான் அந்த 50 கிலோமீட்டர் கம்ப்ளீட் பண்ணிட்டு உங்களுக்கு ஒரு வீடியோ போடுறேன். அதுவரையும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் தகடூரான். எனக்கு அதிகமாக பேச தெரியாது. நான் ஃபோனில் இல்லாமல் நான் மெதுவாக தனியாலாம் நல்லா பேசுவேன். ஆனால் வீடியோ கேமரா அது மாதிரி ஆன் பண்ணும்போது எனக்கு எதுவுமே பேச வராது. போக போக பழகி வேண்டித்தான். பிழை எல்லாமே எதுவுமே சரின்றது ஒன்று இல்லவே இல்லை. பிழை இருந்தால் தான் எல்லாமே கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். பார்ப்போம், போக போக சரியாயிரும்னு நினைக்கிறேன். சரி பாருங்க, வைக்கிறேன். பாய். எவ்வளோ முடியுதோ அவ்வளோ சீக்கிரம் முடிச்சு காட்டுறேன். என் நம்பிக்கையினால என்னை நம்பினவங்களுக்காவது நான் முடிச்சு காட்டியே ஆகணும். பார்க்கலாம், கண்டிப்பாக முடிப்பேன்னு நினைக்கிறேன். முடிப்பேன் நினைக்கிறலாம் இல்லை, முடிப்பேன். எவ்வளோ கஷ்டமாக இருந்தாலும் கண்டிப்பாக முடிப்பேன். சரிங்க, பாருங்கள். பாய்.